ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக 2 கார்டு வந்திருக்கு. ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ், பேஜ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தாலே தெரியும், பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறதே சிந்தனை, அதே மாதிரி ஸ்வாட்ஸ்னாலே காற்று, உங்களோட ட்ரூத்து. இதுதான் வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கான அர்த்தம். பேஜ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது வந்து வான்ஸ் அப்படின்னாலே நெருப்பு. டேம் பண்ணால் பேஷன், டேம் பண்ணலன்னா ஈகோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பேஜ் ஆஃப் வான்ஸ். பேஜ் ஆஃப் வான்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, எதில் உங்கள் பேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றின துல்லியமான விஷயம் உங்களுக்கு தெரியணும். உண்மையிலே நான் எதை ஆசைப்படுறேன், இப்போ ஏதோ ஒன்று நான் செய்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறேன், வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது, காசு கிடைக்கிது, நிம்மதியாக இருக்கிறேன்னா, இதெல்லாம் உங்களையே நீங்கள் கேளுங்க. எனக்கு வந்து சோல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குதா, எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குதா, இதெல்லாம் உங்களையே நீங்கள் கேளுங்க. அப்போ நான் எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்கிறேன்னா, இதை தாண்டி இதுதான் என்னோடய ட்ரீமா, இதுதான் என்னுடைய லைஃப் பர்பஸாங்கிறத தாண்டி உண்மையிலேயே இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதா, சோல் அலைன்டு ஜாபாக இருக்கா, இதை யோசிங்க. ஓகேயா? சப்போஸ் அது இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை, இந்த வேலையை விட்டுட்டானே சம்பாத்தியம் போயிடும், அதுக்காக கட்டாயத்தின் பேரில் நான் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்விட்ச் யுவர் ஜாப். ஓகே, உங்களுக்கும் உண்மையிலேயே ஆத்ம நிறைவு எதில் இருக்குது அப்படின்னு அப்போ கண்டுபிடிங்க. அந்த வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ எனக்கு பேஷன் எதில் இருக்குது, உண்மையான பேஷன் எனக்கு எதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இதுதான் பேஜ் ஆஃப் வான்ஸுக்கான மெசேஜ். ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, உன்னுடைய உண்மை என்ன, இது வரைக்கும் எதுவாக வேணாலும் இருந்திருக்கலாம், இதுதான் நான் அப்படின்னு நீ எதை வேணாலும் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். சின்ன வயசுலேருந்து உன்னை சுற்றி இதுதான், இப்படி தான் இருக்கன்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகே, உங்கள் அப்பா அம்மா இப்படி தான் இருக்கணும், சமூகத்தில் இப்படி இருந்தால் தான் உன்னை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஓகேயா? இது எல்லாமே திணிக்கப்பட்ட விஷயங்கள் தான். இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக உங்களுக்கு எந்த இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னு நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல, பார்க்கில், எங்கேயோ ஒரு இடத்துல எந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல போய் அமைதியாக கண்களை மூடி உட்காருங்க. உங்கள் கூட நீங்கள் டீப் வித்தின் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ கேளுங்க, உண்மையிலே நான் யார், எனக்கு என்ன வேணும், நான் எதை வாழ்ந்தால் எனக்கு ஆத்ம நிறைவு கிடைக்கும். ஸோ அப்போ உண்மையிலே எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் எதை வாழ ஆசைப்பட்றேன், இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்களே கேளுங்க. அப்போ உங்களுக்கு என்ன பதில் கிடைக்குதோ அந்த பீஸ் ஆஃப் மைண்டில், அதுதான் உங்களுடைய நிஜம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நிஜம், ஒவ்வொரு செல்லினுடைய இடுக்கில் கூட நான் யார், என்னோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, என்னோடய பிஹேவியரல் ஆட்டிடியூட் என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் இன்றைக்கான உங்களுக்கான செய்தி.